வணக்கம் அன்பு நண்பர்களே. புத்தகம் படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். 1000 புத்தகங்கள் படித்தவரால தான் ஒரு புத்தகத்த படைக்க முடியும் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த வகையில வயதுங்கிறது வெறுமனே எண்ணிக்கை மட்டும் தான். வயதுக்கும் நம்ம செயல்படுற வேகத்துக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க என் கூட இருக்கக்கூடிய நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில வசிக்கக்கூடிய பரக்கை முத்துகிருஷ்ணன் அவர்கள். தன்னோட 90வது வயதுல அவங்க தமிழ் இலக்கிய உலகத்துக்கு குடுத்திருக்கக்கூடிய புத்தகம் தான் நாடும் வீடும் திருக்குறள் பொருட்பால் இறைமாட்சி 10 பாடல்கள் ஆய்வு விளக்கம் அப்படிங்கக்கூடிய புத்தகம். தாத்தா இது உங்களுடைய 2வது புத்தகம் அப்படிதானே? இது வந்து சரியாக 80 வயசில் ஆ. ஒரு நண்பர் ஆ. கேட்டுக்கொண்டபடி என்னுடைய வாழ்க்கை வரலாறை ஆ. புத்தகமாக எழுதினேன். சரி. அதன் பிறகு வீட்டு வேலைகள் பார்த்துட்டு வந்தேன். ம். திடீரென்று எனக்கு சரியாக நடக்க முடியாத நிலை வந்தவுடன் என்னால் வெளியில் போய் ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நான் சிறு வயதிலிருந்தே எப்பொழுதும் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பவன். அதனால் என்னால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்த பொழுது எனக்கு நான் சிறிது தமிழ் அறிவும் ஆங்கில இலக்கண அறிவும் உடையவன். எனவே முதலாக ஒரு தமிழ் இலக்கணம், பாமரன் தமிழ் இலக்கணம் என்று ஒரு சாதாரண எழுத படிக்க தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளும் அளவில் ஒரு இலக்கண புத்தகம் எழுதினேன். அடுத்தபடியாக நான் ஆங்கில இலக்கணத்தில் நன்கு கற்றவன். எனவே 10வது வகுப்பு மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆங்கில இலக்கணத்தில் A to Z எல்லா விவரங்களும் வரும்படியாக மிக எளிமையான நடையில் ஒரு ஆங்கில இலக்கண புத்தகமும் அதனுடன் ஒரு ஒர்க்கு புக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் எழுதினேன். அந்த இரண்டும் அச்சிடப்படவில்லை, அப்படியே உள்ளது. இப்ப தாத்தா வந்து நீங்க ஆசிரியர் பணியிலிருந்து தான் ஓய்வு பெற்றீங்க. என்ன ஆசிரியரா இருந்தீங்க? நான் கணிதமும் ஆங்கிலமும். கணித ஆசிரியருக்கு எப்படி இந்த தமிழ் ஆர்வம் வந்துச்சு? திருக்குறள் பத்தியெல்லாம் இவ்வளவு தூரம் இன்னைக்கு உருகி உருகி எழுதுறீங்க. இது ஒரு பெருங்கதை. அது 1945-50 வரையிலும் நமது குமரி மாவட்டம் கேரளாவுடன் இணைந்திருந்தது. கேரளாவில் உள்ள மலையாள ராஜ்யம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழக அரசை விட மொழி பற்றி, தமிழ் மொழி பற்றும் மலையாள மொழி பற்றும் உறுதியாக இருந்தால் அவர்கள் தமிழ் பள்ளி மலையாள பள்ளி என்று உயர்நிலை பள்ளி அமைத்திருந்தார்கள். அந்த தமிழ் பள்ளியில் 9 வரை உள்ள பாடங்களை சொன்னால் யாரும் அசந்து விடுவார்கள். ஒன்றே மனோன்மணியம் முழுவதும் உண்டு, நன்னூல் முழுவதும் உண்டு. கேரளா ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம இருந்த போதும். ஆமாம், 12 ஆழ்வார்கள், 5 சிவனடியார்கள் வாழ்க்கை வரலாறு படிக்க வேண்டும். அணி இலக்கணம் முழுவதும் படிக்க வேண்டும். யாப்பிலக்கணம் முழுவதும் படிக்க வேண்டும். சரவண பெருமாள் ஐயர் எழுதினது படிக்க வேண்டும். தொல்காப்பியத்தில் அகமும் புறமும் ஒத்து படிக்க வேண்டும். மலையாள கண்ட்ரோல்ல நம்ம இருந்தாலும் கூட, கேரள கண்ட்ரோல்ல இருந்தாலும் கூட இவ்வளவு தூரம் தமிழ் வளமையா இருக்க வச்சிருந்தாங்களா? மலையாள நாட்டில் நாம் இருந்தாலும் அவர்கள் தமிழர்களை நன்கு மதித்தார்கள். இது தமிழ்நாட்டுடன் ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ் மக்கள் வாழ்ந்தனர். இவர்களுக்காக வேண்டிய ஒரு 4 பள்ளிக்கூடங்களில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, இளநியல், மார்த்தாண்டம், தக்கலை 5 இடங்களில் தமிழுக்கென்றே ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் வைத்திருந்தார்கள். 9 வரை உள்ளதுக்கு நான் சொன்ன பாடங்கள். அதில் தான் நீங்கள் தமிழ் ஆர்வமும் வளர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. வழக்கையில் ஒரு 15க்கு மேற்பட்டவர் அந்த 9 படித்து விட்டு தான் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் போய் திரும்ப சேர்ந்து எஸ்எல்சி படித்தார்கள். சரி சரி, புரியுதா? அவர்கள் அனைவரும் அப்படியே உங்களுக்கு தமிழ் ஆர்வம் அதிகமாக வருது. ஒரு கட்டத்தில் 80 வயதுக்கு மேலே நடக்க முடியாத சூழலை எழுத ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எழுத ஆரம்பிச்சது எத்தனாவது வயதில்?
ஒரு 80 வயதில் எழுத பிரமாதம். நண்பர்கள் கேட்கலாம். அவங்கவங்க எழுத்துக்கு வயசே இல்லல்ல தாத்தா. அப்படி பார்த்தா 80 வயதுல எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப 90 வயது ஆகுது. இப்பவும் நான் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க எழுதிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எழுத ஒதுக்குறீங்க? அது கரை சரியாக சொல்ல முடியாது. ம். காலையில் தூங்கி எழுந்திருந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் ஓ! எழுதுவேன். அ. அதன் பிறகு குளித்து விட்டு காலை உணவு சாப்பிட்டு விட்டு ஆ, வந்து இருந்து ம். ஒரு 1 மணி நேரம் எழுதுவேன். ஓ! பின் 1 மணி நேரம் ரெஸ்ட்டாக இருப்பேன். ம். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு உடனே வந்து உட்காந்தா 1 ஹவர் எழுதுவேன். ஓ! இடையிடையே டிவி பார்த்துப்பேன். அ. அ. அது நைட்டு ஒரு நாள்ல குறைந்தது 3, 4 மணி நேரமாவது எழுத 4 ஒதுக்குறீங்க. மணி நேரமாவது எழுதுவேன். ஓ! தாத்தா இப்ப 2வது மிக முக்கியமா, இப்ப நீங்க வந்து 80 வயதுல எழுதின முதல் புத்தகம் உங்க சுயசரிதை புத்தகம். ஆமாம். அதுலருந்து அடுத்த கட்டமா 2 டெக்ஸ்ட் புக் எழுதிருக்கீங்க. அத அச்சாக்கம் பண்ணல. அச்சாக்கம் இப்ப பண்ணல. 3வதா திருக்குறள் புத்தகம் ஒண்ணு இப்ப வெளியாயிருக்கு. நாடும் வீடும் திருக்குறள் பொருட்பால் இறைமாட்சி 10 பாடல் ஆமாம். ஆய்வு விளக்கம். ஆமாம். இன்னொரு புத்தகம் அச்சுக்கு போயிருக்கு. நீங்க அத பத்தியும் சொல்லுங்க தாத்தா. இந்த நாடு வீடும் திருக்குறள் பொருட்பால் இறைமாட்சி 10 பாடல்கள் என்பது பறக்கை பத்மநாபன் ம். எழுதின ம். ஒரு ஒரு தெரியுது எனக்கு. திருக்குறள் ஒரு பார்வை என்ற புத்தகத்தை படித்தேன். ம். அவர் ம். அதில் ம். நடுவு பார்வையில் திருக்குறள் இந்த 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 புத்தகம் அதில் வந்து அவர் வந்து பொருள்பாலை எழுதியிருந்தார். அதை முடித்தவுடன் நான் அறத்துப்பால் எழுதினேன். பொருள்பால் அறத்துப்பால் நான் பார்த்தவுடன் அவர் விட்ட இடத்தில் இருந்து பொருள்பாலை நாம் எழுதுவோம் என்று பொருள்பாலை ஆரம்பித்தேன். அது ஒரே ஒரு அதிகாரம் 10 பாடல்கள். அதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வாறு பொருத்தி பார்க்க வேண்டும், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும், அந்த கால அரசர் ஆட்சிக்கும் இந்த கால மக்கள் ஆட்சிக்கும் எவ்வாறு பொருத்தமாக இருக்கும் என்பதை பொருத்தி என்னுடைய சொந்த கருத்துக்களை தனியாகவும் எழுதி ஒரு 10 பாடல் ஒரு இப்ப ஒரு புத்தகம் திருக்குறள். ஆமாம். 2வது புத்தகம் உங்க ஊரை பத்தி சிலாகிச்சு அது அச்சுக்கு போயிருக்கு நீங்க. அந்த புத்தகம் பத்தி சொல்லுங்க. அதாவது நான் சிறு வயதிலிருந்து பறக்கை ஊரில் ஜாதி மத வேறுபாடின்றி ஊரில் உள்ள கீழத்தெரு, மேலத்தெரு, தெற்கு தெரு, ரோடு, நாடார் தெரு, ஈழவக்குடி இவ்வளோ இடங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து யாராவது என்னுடன் படித்திருப்பார்கள். எனவே அந்த முறையில் நான் எல்லா தெருக்களுக்கும் போய் அனைவரிடமும் பழகியவன். மேலும் என்னுடைய தகப்பனார் ஒரு பறக்கை பள்ளியில் ஆசிரியர் வேலை பார்த்ததால் அனைவருக்கும் என்னை பிடிக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் அடுக்களை வரை நான் செல்வேன். அப்படி வாழ்ந்ததனால் ஒரு 10 வருஷ வாழ்க்கையில் எனக்கு பறக்கை என்பது இரத்தத்தோடு ஊறி போய் என்னால் என்றுமே மறக்க முடியாத ஒரு தன்மை வந்துவிட்டது. எனவே இதை பற்றி ஒரு புக்கு எழுதினால் என்ன? அந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் 1945 to 1955 காலகட்டம். கிட்டத்தட்ட நீங்க இப்ப இருந்து ஒரு 70 ஆண்டுகள் முன்னோக்கி போறீங்க. ஆமாம். அது வந்து அந்த 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 கால வாழ்க்கை முறைக்கும் இந்த கால வாழ்க்கை முறை எல்லாமே சுத்தமாக மாறிவிட்டது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ இவன் வடக்கில் உள்ள மக்களின் பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கலைகள், நாடகங்கள் நடத்தினது, விளையாட்டுகள், பெண்களுடைய விளையாட்டுகள், விழாக்கள், இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள், இவ்வாறு பறக்கையில் அந்த காலத்தில் இருந்த நாகரிகம் அதை பற்றி இந்த கால மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. அப்போது அந்த புத்தகம் இப்போ அச்சுக்கு போயிருக்கு. இப்போ 80 வயதுல எழுத வரீங்க. முதல்ல 80 வயதுல எழுத வரீங்க. இன்னும் சீக்கிரமா வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதா? அது 80 வயதில் எனக்கு என் பணியே நிறைய இருந்தது. அது என்ன மாதிரி பணி செஞ்சீங்க சொசைட்டிக்கு நீங்க? அது வந்து 60 வயது வரை, 58 வயது வரை நான் பள்ளிக்கூடம் மாணவர்கள் என்னுடைய வேலை அதிலே கண்ணும் கருத்தமாக இருந்தவன். ஆசிரியர் பணி அதற்கே அர்ப்பணி. அர்ப்பணி அப்படி இருந்தவன். இது என் உடனாசிரியர்கள் அனைவருக்கும் தெரியும்.
படக்கையில் என்னுடன் வேலை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள். ம். அவர்களை கேட்டு பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ம். ஒரு பிரி வேலையை கூட நான் ஓய்வெடுக்க மாட்டேன். ஓ. என்னுடைய ஓய்வு பீரியடிலும் ஏதாவது ஆசிரியர் வந்து ஒரு பீரியடை கடன் வாங்கி பாடம் நடத்தினேன். அது சரி. ஆச்சா. மேலும் தனியாக இருக்கும் பொழுது இந்தந்த பயலுகள் பசங்க எப்படி எப்படி இருக்காங்க, அவங்கள எப்படி எப்படி மேலே தூக்கி கொள்ளலாம், அந்த எண்ணங்களையே கொண்டு இருப்பேன். ஏனென்றால் அப்படியே பழகி போயிட்டேன். சிறு வயதிலிருந்தே 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கூட வேலை செய்து அவ்வாறு பழகிவிட்டேன். எங்கள் அப்பா வந்து ஆசிரியர் வேலை பார்த்தாலும் பாய் முறைகள், ஓலை முறைகள், சோறு கட்டுதல், செங்கல் அறுத்தல், கைத்தொழில்கள், தோட்ட வேலை ஏதாவது செய்து கொண்டே இருப்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர். அதில் நான் நடுவானவன். அவருக்கு துணையாக என்னைத்தான் கூப்பிடுவார். எனவே அவருடன் நான் கூட இருந்து என்னுடைய இளம் பருவத்தில் பணி செய்தேன். எனவே நானும் என்றுமே வேலை செய்வதில் தலைக்காதவனாக இருந்தேன். 60 வயது வரை நான் என்னுடைய பணியை பள்ளி பணி அதை செய்து வந்தேன். நான் ஓய்வு பெற்றேன். ஊரில் உள்ள பையன்களுக்கு, அதிலும் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு, கல்வியிலும் பொருளாதாரத்திலும், ஆமாம், நான் தனியாக ஆங்கிலமும் கணிதமும் கற்பித்து அவர்களை அந்த பாடத்தில் பயனுரை செய்தேன். என்னுடைய 60 வயதில் எனக்கு குடும்பத்தில் ஒரு துக்க சம்பவம் நடந்துவிட்டது. எனவே நான் வந்து நாகர்கோவிலில் இருக்க முடியாமல் ஆகிவிட்டது. சென்னையில் என் மகள் வீட்டில் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. உடனே நான் சென்னைக்கு போய்விட்டேன். சில நாட்கள் எனக்கு பொதுப்பணி ஒன்றும் செய்ய இயலவில்லை. பேசாமல் கோயில்களுக்கு போவது அப்படியே நான் கலந்துட்டு வந்தேன். ஒரு 4-5 வருடங்கள் முடிந்தபின் அவளை ஒரு சிரமமான ஒரு நிலையை ஆக்கிவிட்டு பிறகு திரும்ப இங்கே வந்தேன். இங்கே வந்து தோட்ட வேலை தான் பார்த்தேன். இடம் வாங்கி தோட்டம் போட்டு காய்கறிகளை உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தேன். வடக்கையிலிருந்து பலர் வந்து கீரை இங்கேருந்து வாங்கி கொண்டு போயிருக்கிறார்கள். அசோக் சாரம் கட்டுக்கட்டாக கொண்டு போயிருக்கேன். அசோக் சாருக்கு ஒரு டிரைவர் ஒருத்தன் உண்டு, கிழக்கு வேலுப்பிள்ளைமன். அவன் இப்போ இறந்து போனான். அவன்லாம் வந்தானா கீரை இல்லாமல் போகவே மாட்டான். அப்படி செய்வேன். அதை விளைவிப்பதை தெருக்களுக்கும் ஆட்களுக்கும் ஃப்ரீயாகத்தான் கொடுத்து வந்தேன். பின்னால் எனக்கு நடக்க முடியாமல் ஆனவுடன் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி சொன்னீங்க. அதாவது வாழ்க்கையின் ஆரம்ப காலத்துலேருந்து 58 வயது வரை ஆசிரியர் பணி, அதுக்கு உங்களை அர்ப்பணிச்சிருந்தீங்க. ஒரு 60லேருந்து ஒரு 64 வயது வரை ஒரு குடும்ப பணி, ஒரு குடும்பத்தில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பு வருது, அந்த பொறுப்பை நோக்கி போகிறீங்க. அடுத்து ஒரு 5-10 ஆண்டுகள் விவசாயம் அந்த மாதிரியான பணிகள்லையும் ஈடுபடுத்திக்கிறீங்க. 80 வயதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாத சூழலில் கூட எழுத்து பணி மூலமாக சமூக பணி செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. இதில் நிறைவாக இருக்கா? இந்த பணிகளில், எழுத்து பணிகளில் எவ்வளோ எந்த வேலையுமே நான் மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியுடன் தான் செய்வேன். எந்த வேலை கொடுத்தாலும் சரி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு திருக்குறள் சார்ந்த ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்க. அது சற்றேறக்குற ஒரு 700-800 பக்கத்துக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அந்த புத்தகம் பேர் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள், அது என்னதுன்னு. திருக்குறளில் பொருள் பாலில் 10 பாட்டுக்கு நான் எழுதினேன். ஆமாம், இது புத்தகம் வந்து அது ஒரு புத்தகம் எழுதினேன். 10 பாட்டுக்கு ஒரு 30 பக்கங்கள், இல்லைன்னா 40 பக்கம் வரும். அதே பொருள் பாலில் 70 அதிகாரம் இருக்குது. பொருள் பால் வந்து 39லேருந்து 70 வரை. சரி சரி. இதை மொத்தமாக புத்தகமாக எழுதுறீங்களா இப்போ? ஆமாம், 70 வரை. 39லேருந்து 40, 50, 60, 70, 31. ஆமாம். இப்போ தான் இது வந்து எத்தனை பக்கம் எழுதியிருக்கீங்க?
900 பக்கம் எழுதி 900 பக்கம். ஆமாம் 90 வயதுல 900 பக்கம் எழுதியிருக்கீங்கங்கிறது எங்களுக்கெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தாத்தா. இருக்கட்டும், கடைசி காட்டிக்கலாம், ஒரு வீடியோல காட்டுவாரு. ஆ தாத்தா இப்ப 900 பக்கம் எழுதுறீங்கல்ல, ஆ. கை வலிக்குமா அந்த வயதுல எழுதிக்கிட்டே இருக்கும்போது? கையெல்லாம் வலிக்குது. ஆ. அது கை மிஷின் மாதிரி வலிக்கும். சரி. ஏதோ சுவிட்சை தட்டினா எங்களுக்கு எங்களுக்கு இப்ப வந்திருக்க இந்தியன் 2 படத்துல உள்ள கதை கேட்ட மாதிரி இருக்கு தாத்தா பேசும்போது. இந்த சுவிட்சை போட்டால் இந்த ஃபேன் சுற்று இல்லை, ஆமா. அது மாதிரி மனம் இந்த சுவிட்சை அடிச்சதுன்னா கை எழுதிட்டே போகும். அடேங்கப்பா. ஆமாம் ஆ, மனசு இப்போ முதலாக நான் எழுதும்போது குறிப்புகள் தயார் பண்ணி ஆ. பிறகு அதை வைத்து புஸ்தகம் எழுதி ம், அந்த புத்தகத்தை திரும்ப ம். ஃபேர் பண்ணினேன். ஓ, ஓ. இப்பொழுது ம். இந்த வேலையெல்லாம் கிடையாது. நேரடியா. டைரக்டாக ஆ, நேரடியாக இப்போ ஒரு பாட்டை எழுதுவேன், ஆ, அதுக்கு மீனிங் எழுதுவேன், ஆ, அதுக்கு முழு பொருள் எழுதுவேன், ஆ. ஒரு வீட்டுக்கு அது எவ்வாறு பொருந்துங்கிறத எழுதுவேன், ஓ. இந்த நாட்டுக்கு மக்கள் அதை எப்படி செய்யணும்னு எழுதுவேன். ம், என்னுடைய சொந்த குறிப்பு. ம். அந்த காலத்தில் எப்படி இருக்குது, இந்த காலத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இப்படி இருக்காங்க, அது என்னுடைய சொந்த குறிப்பு இந்த எழுதுவேன். கரிசல் மண்ணுல கி ராஜநாராயணன் தன்னோட 90 வயதுக்கு மேலே அவர் தான் கையெழுத்தா எழுதி பிரதியா எழுதினவர். அது மாதிரி நீங்க குமரி மாவட்டத்தோட ஒரு கீரா அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் உங்களை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இந்த வயதுலயும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை, கிடையாது. முயற்சிகள் தான் தாத்தா. ஒரு திருக்குறளை அடுத்த தலைமுறைகிட்ட இளைஞர்கள்ட்ட கொண்டு போகணுங்கக்கூடிய ஒரு முயற்சி. ஆமா, அதெல்லாம் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கோ. நிறைவா ஒரு கேள்வி தாத்தா, உங்களோட வாழ்நாள் லட்சியம்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லி முடிச்சிருங்க. வாழ்நாள் லட்சியமா? வாழ்நாள் லட்சியம் வந்து திருக்குறள் புத்தகத்தில் பொருள்பால் இருக்க அதில் உள்ள பாடல்களை ஒரு 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 700 பக்க புத்தகமாக எழுதி ஒரு சாகித்ய அகாடமிக்கோ தமிழக அரசுக்கோ அனுப்ப வேண்டும். விருது வாங்கணுங்கிற ஆசையோட அனுப்புனா போதும். அனுப்பி நம்ம விருதெல்லாம் நமக்கு தேவையில்லை. விருதெல்லாம் வேணா அன்றைக்கே நான் எழுதியிருப்பேன், எல்லாம் கேட்டுருவேன். விருதுகளை விரும்பினவன் இல்லை. அப்படியே விருதுகள் தந்தாலும் நல்ல கண்ணு செய்வார்களா, அது மாதிரி தான் செய்வேன். திருப்பி கொடுத்துருவீங்க. அவன் நல்ல கண்ணு அவருக்கு 1 கோடியை கொண்டு போய் கொடுக்க போது கூட அந்த சமூக பணிகளுக்கு வச்சு நல்ல கண்ணு அவருக்கு பேருக்கேற்ற நல்ல கண்ணு. ரொம்ப நன்றி தாத்தா, உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப நன்றியும் அன்பும் மகிழ்ச்சியும்.